இப்போ நம்ம ஆட்களாக இப்போ 200 கிலோமீட்டர் தாண்டி அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அது பாஸ்டருக்கும் பெருமை, இவங்களுக்கும் பெருமை. நான் கூப்பிட்டு நேராக சொல்லிடுவேன். போன வாரத்தில் இந்த வாரத்தில் தான் அம்மா அன்னைக்கு வேலைக்கிழமை தூத்துக்குடியில் இருந்தேன். ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், எங்கடா சர்ச்சுக்கு போகிறேன்னு. அப்போது அவன் 140 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சர்ச்சுக்கு வரேன். நான் அந்த ஒரு தம்பி இன்ஜினியர். அப்படியா தம்பி அப்படி எனக்கு அவன் தான் மியூசிக் வாசித்தான். கூப்பிட்டு தோளில் கை பிடிச்ச நமக்கா அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான். எனக்கெல்லாம் கீபோர்டு வாசித்த தம்பி மாதிரி தான், நல்ல தம்பி மாதிரி. அவங்க அப்பா தான் எனக்கு மேரேஜ்லாம் பண்ணி வச்சவங்க. வெரி நைஸ் சர்ச், வெரி நைஸ் பாஸ்டர். பட் நீ 140 கிலோமீட்டர் தள்ளி 1000 சர்ச்சு தாண்டி இங்கே வாரியன்னா அந்த பாஸ்டரையும் அந்த சர்ச்சை நீ விக்கிரகமாக மாத்துறேன்னு. பாஸ்டர்மார் கோவமா இருக்கீங்களோ? இல்லை அமைதியாக இருக்கீங்களா? எல்லாரும் என்ன விஷயம்? இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டேன் போல தெரியுதே. ஹலோ, 140 கிலோமீட்டருக்கு மேல மோர் தென் 1000 சம்திங் சர்ச்சஸ். எனக்கு யார் கோவப்பட்டாலும் எனக்கு பற்றி கவலை இல்லை. என் பிரசங்கத்தை கேட்டு 4 பேர் கோவப்படணும். கேட்டீங்களா? எனக்கு என்ன பிரசங்கத்தை விட முறைச்சா தான் நான் என்ஜாய் பண்ணுவேன். அப்போ தான் சரக்கு உள்ள போயிட்டுன்னு அர்த்தம். மக்களே, சர்ச்சைக்கு எங்கே போகிறேன்னு கேட்டால் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பெந்தகோஸ்தலா இருக்கும். 140 கிலோமீட்டர் தாண்டி அவன் சர்ச்சுக்கு வரான்னு சொன்னா பாஸ்டர் நல்லவங்க, சர்ச் நல்ல சர்ச், நல்ல ஸ்தாபனம், நல்ல சர்ச். ஆனா நீ என்ன செய்யறா தெரியுமா? உன்னை அறியாமல் அந்த போதகரையும் அந்த கட்டிடத்தையும் நீ விக்கிரகமாய் மாற்றுகிறாய். அதைத்தான் வேதம் சொல்கிறது. தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள். இப்ப ஆமீன் வராத? ஹலோ, என்ன வீடும் எல்லாரும் டிராவல் பண்ண கேசுகள் இருக்கும். 100, 150 நமக்கு சொல்லும் போது கொஞ்சம் வீடு வலிக்கும்ல. பக்கத்துல முற்றத்து முல்லைக்கு என்ன இல்லை இன்னைக்கு மனம் இல்லை. அங்கேயும் பாட்டு தான், இங்கேயும் பாட்டு தான். கேட்டீங்களா? அங்கேயும் ஆராதனை, இங்கேயும் ஆராதனை, அங்கேயும் அந்நிய பாசம், இங்கேயும் அந்நிய பாசம், அங்கேயும் வேக்கியானம், இங்கேயும் வேக்கியானம். ஆமா, அப்போ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு இருக்கலாம். அதுல இவங்களுக்கு பெருமை, நான் அங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இவங்களுக்கும் பெருமை, அங்கே இருந்து வராங்கன்னு நான் நேரடியாக சொல்லிவிடுவேன். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ஒருவேளை சொந்த சர்ச்சா இருந்தா, வேலை நிமித்தம் தூரம் போயிருந்தா கட்டாயம் அவங்க சபைக்கு வருகிற தவறல்ல. ஆமீன் சொல்லுங்கள். நான் தப்பா பேசல. ஸோ ஒர்க் பண்ண போயிருப்பாங்க, ஸோ தூர இடத்துல இருப்பாங்க, அவங்க சர்ச்சுக்கு வர்றது ஒரு நாளும் தவறல்ல. ஆனால் நம்முடைய மக்கள் ரொம்ப ஹீரோவை மாத்திக்கிட்டு இருக்காங்க ஊழியர்ல. ஒன்றை மட்டும் புரிஞ்சுடுங்க, ரியல் ஹீரோ ஏசுநாதர் மட்டும்தான். பாஸ்டர் MTKH படிச்சிருந்தாலும் சரி, MD பண்ணியிருந்தாலும், நீ ஏசி சர்ச் வந்தாலும் நீ ஹீரோ. யூ ஆர் எ ஹீரோ. ரியல் ஹீரோ ஜீசஸ் இஸ் ஒன்லி.